அழகி புத்தம் புதிய மெகா தொடர். நான் உங்க செல்வா. உங்களை எத்தனை பேருக்கு என்ன பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணி காட்டுங்க. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொன்ன மாதிரியே என்ன பார்க்க வரலையே. நீங்க பார்க்கட்ட என்ன, நான் உங்களை பார்க்க வருவேன். 4:30 பஸ் போயிரும், கிளம்புவோமா? சரி, என் பேக் எடுத்து வந்துடுறேன். அப்படியே என் பேக் எடுத்துட்டு வந்துரு. வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துருண்ணே. சரி, நீ போ, நான் வந்துகிட்டு இருக்கேன். சரி வா, பஸ்ஸோ தான் நிப்பாட்டி போயிடல, சீக்கிரம் வந்துருண்ணே. சரி சரி, நீ போ. என்ன பார்க்க வரல நீங்க? என்ன பார்க்க வரல? என்ன பார்க்காம உங்களால இருக்க முடியுதுல்ல? அப்படியே இருங்க. நீங்க என்ன பார்க்கட்ட என்ன, நான் உங்களை பாப்பேன். நான் உங்களை பாப்பேன். எனக்கு உங்களை பார்க்காம இருக்கவே முடியல. இருங்க, நான் வரேன். ஏலகி, ஒருவேளை பஸ் போயிருக்குமா? எப்படியாவது பஸ் போயிருக்கணும். பஸ் போயிடணும், பஸ் போயிடணும். அப்பதான் நடந்து போக முடியும். நடந்து போனாதானே அவங்கள பார்க்க முடியும். பஸ் போயிடணும், பஸ் போயிடணும். ஒருவேளை பஸ் போயிருக்குமா? அப்படிதான் நினைக்க கோமதி. நான் நடந்து போறேன், நீ ஆட்டோ பிடிச்சு போயிர. எதுக்கு இந்த திருட்டு மொழி? உனக்கு செட்டே ஆகல. என்ன திருட்டு மொழி? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே நிக்க? ஒண்ணு இல்லையா? உன் நடவடிக்கை ஒண்ணும் சரியில்லையா? பஸ் வரல நம்மளால பதறுவ. இப்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. என்னமோ எனக்கு ஒண்ணும் சரியா படல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் பஸ் வரணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன், அதான் உனக்கு அப்படி தெரியுது. பஸ் வரணும்னு நீ வேண்டுன. ஆமா கோமதி, ஆனா பஸ் காணுவேன், அது வராதே. அப்ப பஸ் வரக்கூடாது நீ வேண்டியிருக்க, அப்படிதானே? இல்ல. அடியே, உன்னை அடிச்சே வரட்டிவேன். ஒழுங்கா இரு. இங்க பாரு, எங்க அம்மா இன்னைக்கு சீக்கிரம் வர சொல்லிருக்காங்க. கார்த்திகை தீபம் ஏத்தணுமா? ஐயோ, இன்னைக்கு மட்டும் நான் சீக்கிரம் போகலன்னா அவ்வளவுதான். அப்படி ஏத்தனா என்ன ஆகும்? நமக்கு பிடிச்சவங்க நமக்கு கிடைப்பாங்கன்னு அர்த்தமா? அப்ப ஏத்திர வேண்டியதான். சும்மா சொல்லிட்டு இருந்தேன்டி, பஸ் வேற காணுமே. இன்னைக்கு பஸ் வரக்கூடாது, பஸ் வரக்கூடாது. நான் அவங்கள பார்க்கணும், நான் அவங்கள பார்க்கணும். அடி, பஸ் வர மாதிரி தெரியல. அப்ப நம்ம நடந்து போயிருவோமா? உனக்கு இப்ப நடக்கணும், அப்படிதானே? இல்ல கோமதி, அங்க யாரையும் நீ பார்க்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு நினைக்க. இல்ல இல்லனா எதுக்கு இப்படி நடந்து போகணும் அந்த பொண்ணு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா? இல்ல, நடந்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுல்ல, அதான் நம்பிட்டேன். எனக்கு சின்ன வயசுல காது குத்திட்டாங்க, சரியா? ஐயோ, தெரியும்டி உனக்கு என்ன பார்க்காம இருக்க முடியாதுன்னு. என் செல்லம் கிட்டலாம் வாங்குது. என் செல்லம், என் வயிறம். ஐயோ, இன்னைக்கு அவங்கள பார்க்காம போனா அவ்வளவுதான். என்னடி பேய் இருந்த மாதிரியே நின்னுகிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, சும்மா தான் நிக்க. யார் மேலயோ கோவத்துல இருக்க. யார் மேலட்டி கோவத்துல இருக்க? யார் மேலயோ. யார் மேலதான் இருப்பா, வேற யார் மேல இருப்பா? இருங்க, உங்களுக்கு இருக்குது. செல்லம், நான் காலையில இருந்து உன்னை பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். கிளாஸ்க்கு வந்து உன்னை பார்த்தேன், மதியம் பார்த்தேன். நீ வீட்டுக்கு கிளம்பும்போது வந்து பார்த்துட்டேன். நீ தான் இன்னும் என்ன பார்க்கல. எப்படி பத்தியா இந்த செல்வா? இருக்கட்டும் இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்குது. அவங்கள பார்க்காம என்னால இருக்கவே முடியலையே. யார பார்க்காம இருக்க முடியல? அப்படியே நான் சொன்னேன். ஆமா, இப்பதானே சொன்னேன் அவங்கள பார்க்காம இருக்க முடியலன்னு. யார் அது? சாச்சா, பஸ் இன்னும் வரலையேன்னு சொன்னேன். உன் காது தப்பு தப்பா கேட்டிருக்கு. அப்படியே சொன்ன? ஆமாமா. இல்லையா, பார்க்காம இருக்க முடியலன்னு சொன்ன. நல்ல சவுண்டா கேட்டுச்சே. அப்படியே சொன்ன? என்ன லூஸ் ஆக்கிட்டு இருக்காத, ஓரட்ட அடிச்சுற மத்துக்க. ஒழுங்கா நில்லடி. சரி, நீ என்ன ரொம்ப தான் திட்டுதா பாத்துக்க. நீ இன்னைக்கு கிளாஸ்ல வந்த வரதுக்கு ஒன்னெல்லாம் என்ன பண்ணுனா? ஆனா உனக்கு வர வர சேட்டை அதிகமாயிட்டே போ, தெரியுமா? இல்லையா? இல்லையே, அதான் என்ன இன்னைக்கு இவ்வளவு பாடுபடுத்தினாட்டி. நீ முழிக்கிறத பாரு, திருளால காணாம போன குழந்தை மாதிரி. மொழியா மாத்துட்டி. மொழியே அப்படிதான். ஐயோ பாவம், பச்சை புள்ள மிரண்டு போச்சு. இந்த அக்கா என்ன இப்படி திட்டிட்டு இருக்காங்க? அது ஏன்டி கிளாஸ்ல இன்னைக்கு அந்த வரத்து வந்த? என்ன பண்ணிருப்பா? அந்த அக்கா ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சரி சரி, அதெல்லாம் வெளியில சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, சரியா? அப்படின்னா இந்த வாலி என்னமோ பண்ணிருக்குது. அழகே, யார் இவன்? அழகின்னு கூட்டிட்டு வரா? உங்க அண்ணன் வந்தாச்சு. என்னன்னு? சப்பா, அண்ணனா? என்ன பஸ் வரலையா உனக்கு? பஸ் வந்தா நான் வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன். சரி இரு, நான் கொஞ்சம் சாமான் வாங்கி தரேன், வீட்டுல கொண்டு கொடுத்துருக்கியா? இப்ப பஸ் வந்துரும், நீ வேணா சாமான் வாங்கிட்டு வா, நான் வேணா நடந்து கொண்டுட்டு போறேனே. இவன் நடக்குதுலே குறியா இருக்கால. பாவம், என்ன பாக்குறதுக்காக தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. பசி பொந்துமாப்பா? ஆமாண்ணே, நீ சாமான் வாங்கிட்டா, நான் நடந்து கொண்டுட்டு போறேன். வேண்டாம் வேண்டாம், பஸ் வந்துட்டா நீ கிளம்பு, நான் கொண்டுட்டு வரேன். மச்சான், நீ கிளம்பு, நான் பேர வரேன்.
இங்க எவனுக்கு சிக்னல் காட்டுறான்? இல்ல மச்சான் நீ கிளம்பு. ஆமா நான் சாமான் வாங்கணும். என்ன அழகா இருக்கா. டேய், அவன் இப்படி பாக்குறான். அழகி அண்ணன் தான் என்கிட்ட மீதி வாங்க போறான்னு நினைக்கிறேன். வா, என்ன இவ்வளவு அழகா இருக்கா. அவன் அழகி தானே பாக்குறான். மச்சான் சொல்லுடா. மச்சான் நீ என்ன கிளம்பு. நான் கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு இருக்கு. வாங்கி வீட்டுல கொண்டு கொடுத்துட்டு வரேன். ஓகேடா மச்சான். சரி நீ பஸ் வந்தா போயிருண்ணா. சரி. என்ன இவகிட்ட பேசுறான். மச்சான் என்னடா அந்த பொண்ணு யாரு? ஏன் தங்கச்சிடா. டேய், என்னடா இன்வைட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க? ஓ, கட்டுப்பேத்துறானே. நிஜமாவே உன் தங்கச்சா? ஆமா மச்சான், அவன் லாஸ்ட் உள்ளவா. நான் உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவ 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாடா. டேய் நம்ம தங்கச்சிடாண்டா. ஓ தங்கச்சிடா. உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்க்கவே இல்ல. அதான் சொல்றேன் ஸ்கூலுக்கு போயிருப்பா. சரி மச்சான் நீ கிளம்பு. நான் சாமான் வாங்கி கொடுத்துட்டு வரேன். இல்லடா நானும் வரேனே. நானும் சேர்ந்து வாங்கி கொடுத்துட்டு வரலாம்டா. என்னடா உளறிட்டு இருக்க? இல்லடா நம்ம 2 சாமான் வாங்கி வீட்டுல கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம். இன்னும் வரேங்கியோ? ஆமாடா. என்ன வீட்டுக்கு போறானா? டேய், 2 பேருமே என்கிட்ட மீதி வாங்க போறீங்க. அழகி என்ன அந்த பையன் முழி சரியே இல்ல பத்துக்க. தெரியும் அவன் பார்க்க பார்வை சரியில்ல. அவன் நொன்ன கண்ண புடிங்கி எறியும் போலதான் எனக்கு இருக்குது. பாக்குறத பாரு. உங்க அண்ணனுக்கு அறிவு இருக்கான்னு பாரு. எவனோ ஒருத்தனுக்கு தங்கச்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அறிவு இருந்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பானா? அவங்க இதுக்கு ஒரு தனியா பஸ்ல போய்கிட்டு நம்ம கூட பைக்ல கூட்டு போயிருவோமே. அப்படி பிளான் போடுற நீ? பைக்ல எப்படி அவளை போக முடியும்? 3 பேர் தாராளமா போயிடலாம்டா. என் பைக்ல என் தங்கச்சோட ஃப்ரெண்ட் எல்லாம் நிக்காங்கல்ல, அவங்க என்ன ஆட்டோல போட்டோம். நம்ம 3 பேரும் பைக்ல போயிடலாமே. அப்படி சொல்றியா? சரி இரு. அழகி என்ன நீ இல்ல இரு. நானும் என் ஃப்ரெண்டு போய் சாமான் வாங்கிட்டு வரோம். 3 பேரும் பைக்ல போயிடலாம். எதுக்கு? நீனும் பஸ் வந்து போவ. பஸ் வந்த மாதிரி தெரியல. 3 பேரும் பைக்ல போயிடலாம். போறதா நீ போ. நான் ஒண்ணு பைக்ல எல்லாம் வரல. ஏன் ஓடிரு. ஒரு கோவம் வந்து சொல்லிட்டேன். அதானே, ஏன் அழகிக்கிட்டியா? இல்ல பரவாயில்ல வாங்க நம்ம பைக்ல போலாம். பைக்ல வரது எனக்கு பிடிக்காது. அவன் என் ஃப்ரெண்டு தான். சும்மா வா. அழுகட்ட அண்ணே. அழு இருக்கா இல்லையா உனக்கு? லூஸ் மாதிரி பேசாத. அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் என்ன நினைப்பான்? அவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன? என்ன உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? யார் கூட வா பைக்ல போறேன்னு கூப்பிடுறீங்க? கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையா? இங்க பாருமா, அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் ரொம்ப நல்ல பையன். ஏன் கூப்பிடுறாங்க? பைக்ல போனா கூப்பிட்டா வேற ஒன்னும் கூப்பிடலையே. இரு கோத்த கலப்பாத சொல்லிட்டேன். அவன் அப்படிதான் சொல்லுவா. நீ வண்டி எடுத்தா மச்சான் பைக்ல போயிருவான். அப்படியா? மச்சான் என்னாச்சு என்னாச்சு? இங்க இப்ப என்ன நடந்தது? அப்படின்னா என்னடி சிரிக்கிறத பாரு, குழந்தை மாதிரி. நீங்க தானே எட்டிட்டு மிதிச்சீங்க. நான் இதுக்கு மிதிக்க போறேன்? எனக்கு என்ன வந்திருக்கு? போய் சொல்லாதீங்க. நீங்க தானே எட்டிட்டு மிதிச்சீங்க. நானா மிதிக்கல. இப்ப சொல்லிட்டு இருக்காத போ. எனக்கு தெரியும். உங்க ஷூவை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க தானே எட்டிட்டு மிதிச்சீங்க. போடி, நானும் உன்கிட்ட பேச மாட்டேன் போ. போடி, நானும் ஒன்னும் பார்க்க வரல. நம்பிட்டேன். என்னடி உதவி தச்சு என்ன பண்ணிட்டு இருக்கா? போ. அப்ப நீங்க தானே? நானும் ஒண்ணு இல்ல போ. இங்க என்ன நடந்தது? உங்க அண்ணன் பொத்தடின்னு வந்து மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கா. நீ பாட்டுல நின்னுகிட்டு இருக்க. நான் என்ன பண்ண முடியும்? மச்சான் மச்சான் இது உனக்கும் விழ வேண்டியதுதான். தப்பிச்சுட்டேன். உங்க அண்ணன் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்காமட்டி. அவன் பண்ணின வேலையை பார்த்தல. அது சரிதான்டி. எப்படி உங்க அண்ணன் இப்படி விழுந்தா? எனக்கும் தெரியாது. வானத்துல இருந்து தொப்படிக்காத விழுந்த மாதிரியே விழுந்தான்டி உங்க அண்ணன். அப்படியா? ஆமா. உனக்கு ரொம்ப சாக்கா இருக்கு. ஆமாடி. டேய் மச்சான், டேய் மச்சான். ஹேய் என்னடா உனக்கு? டேய் என்ன உனக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. இதுக்கப்புறம் நீ உசோட இருப்ப? இவன் கிட்ட பேசுன. வாங்க மச்சான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போணும். இப்ப நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போற? பொழைப்பியோ பொழைக்க மாட்டியோ? வாங்க நம்ம மச்சான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போணும். வாங்க வாங்க. அவளுக்கு ஒண்ணு மச்சான் இல்ல. உங்களுக்கு தானே மச்சான். தூக்கிட்டு போங்க. கூப்பிடுறத பாரு. இல்ல அவங்களும் வந்தாதான் முடியும். டாக்டர் இது யாரு என்னன்னு கேட்பாங்கல்ல. வாங்க வாங்க போலாம் வாங்க. இப்ப அவனுக்கு நீ அவன் கூட போயிரணும். அவ்வளவுதான். இப்படி பேசலாம் பாரு. வாங்க போலாம் வாங்க. அவ எதுக்குங்க? நீங்க கூட்டிட்டு போங்க. இல்ல அவங்க வரணும். வாங்க வாங்க. ஐயோ பட்டுத்துறானே, பொது இடமா இருக்குதே, அடிக்க முடியலையே. நீ மட்டும் அவங்கிட்ட வாயை திறந்துட்ட. அவன் என்ன வாய் திறந்து வச்சுக்கோ. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பொது இடம் பார்க்க மாட்டேன், தூக்கிட்டு போயிடுறேன்.
சரிக்காதடி, போ கிளம்பு. வாங்க, உங்களை தானே கூப்பிடுறேன், வாங்க. இவனுக்கு யாரு? என்னடி உன் அண்ணனுக்கு ஏகப்பட்ட மச்சான் மாதிரி இருப்பானோ போலுக்க. சிறுக்கு பைய. மச்சான் கவலைப்படாதீங்க, வாங்க நம்ம தூக்கிட்டு போலாம் மச்சான. வாங்க வாங்க வாங்க. ஆமா மச்சான், வாங்க மச்சான நம்ம தூக்கிட்டு போலாம். செல்வா அடிச்ச அடியில குறுக்கு போயிருக்கும். செல்வா அடிச்சு ஒருத்தன் உசுரோட இருப்பான். சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், சீக்கிரம் வாங்க. நீங்கெல்லாம் யாரு? என்ன மச்சான், எங்களெல்லாம் உனக்கு தெரியலையா? என்ன மச்சான், ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா? நான் உங்களை இது கூட பார்த்ததே இல்லையா? நாங்க கூட உங்களை பார்த்ததே இல்ல. நாங்க எல்லாம் பாசமா இருக்கோம். வாங்க மச்சான், சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். உங்களை வேற நான் ஐசில சேர்க்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு, சீக்கிரம் வாங்க மச்சான். என்ன இருக்கு ஐசில சேர்க்கணும்? நீங்க பண்ணுன வேலை மச்சான், சீக்கிரம் வாங்க மச்சான். ஐசில சேர்க்கணும், உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது, சீக்கிரம் வாங்க மச்சான். இப்ப வந்தீங்கன்னா ஐசி, இல்லனா நேர யமலோகம் தான். என்ன எது சௌரியம்? யாரு நீங்களா? எல்லாம் உங்க மச்சான் மாதிரிதான். தூக்கிட்டு போங்க, தூக்குறதுக்கு தானே ஆளு கட்டிங்க. இங்க பாருங்க, இவங்கெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. நீங்க வாங்க, நாம உங்க அண்ணனை கொண்டு சேர்க்கலாம். நீ ஏன் பதற? அவன் எனக்கு செமத்தியா வாங்க போறான்னு நினைக்கேன். இவனுக்கெல்லாம் யாருடி? என்னடி உங்க அண்ணன் இப்படிலாம் சகவாசம் வச்சிருக்கான்? எனக்கும் தெரியல. எங்க அண்ணன் என்ன இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கான்? ஏய், சீக்கிரம் வாங்க மச்சான். சும்மா சும்மா பேசிக்கிட்டு வாங்க வாங்க வாங்க. யார் நீ? என்ன தூக்கிட்டு போற? ஏய், இவன் 10 நாளைக்கு பெட் விட்டு எந்திக்க கூடாது. தூக்கிட்டு போ. என்னடி நடந்ததுங்க? எனக்கும் ஒண்ணும் புரியல. கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். நானும் வரேன், என்ன கூட்டிட்டு போங்க. நானும் வரேன். போயிட்டாங்க பாரு. என்னடி நடக்குதுங்க? ஐயோ, நான் இவ்வளவு மறந்துட்டேனே. என்ன கோமதி, இப்ப எதுக்கு நீ அந்த பையனை பாத்துட்டு இருந்த? எந்த பையனை? இப்ப ஒரு பையன் வளர்த்தியா போனானே, அந்த பையனை நீ பார்த்தல்ல? எந்த பையன் கோமதி? உன் கண்ணு அங்கதானடி பாத்துச்சு. நான் ஏத்தாளருக்கு கடையில பார்த்தேன். ஏத்தாளருக்கு கடையை பாத்தியா? அந்த பையனும் உன்னை பார்த்து ஏதோ பேசின மாதிரி இருந்தது. அவனும் உன்னதான் பார்த்த மாதிரி இருந்தது. யார சொல்லிக்கிட்டு இருக்க நீ? நான் எந்த கடையில பாத்துட்டு இருந்தேன். அதானே, இவன் அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாது. இல்ல, அந்த பையன் உன்னை பார்த்த மாதிரியே இருந்தது, ஏதோ பேசின மாதிரி இருந்ததே. சார், நான் கவனிக்கலையே. சரி சரி வா. எட்டி, பஸ் வர மாதிரி தெரியல. நம்ம நடந்து போறதான் கரெக்ட் நினைக்கேன். போமா? அதுக்குதான் நானும் சொன்னேன் போவும் போகணும், நீ தான் கேட்கவே மாட்டேன்னுட்ட. சரி சரி வா, நடந்தே போலாம். சரி வா, நடந்து போலாம். சரி, இனி நீ பாத்து போ, சரியா? எங்க ஊர் வந்துட்டு நான் கிளம்புறேன். சரி, பாத்து போ. நாளைக்கு சீக்கிரம் வந்துரு. 2 மணிக்கு தானே கிளாஸ், 2 மணிக்கு தானே வர முடியும்? இல்ல, 2 மணிக்கே சீக்கிரம் வந்துருன்னு சொன்னேன். சரி, நீ பாத்து போ. இனிமே நீ தான் காட்டு வழியா போகணும். பாத்து போன நான் போயிருவேன். நீ போனா பத்திரமா தான் போவேன். சரி, பாத்து போ. நான் வாரேன், நேரம் ஆயிட்டு. சரி சரி, நீ போ நீ போ. ஐ, நான் இன்னைக்கு உங்களை பார்த்துட்டு தான் போவேன். என்ன பார்க்க தானே வந்தீங்க? அந்த சரக்குல வந்துட்டாடா. ஓ, வேற எங்க பாக்குற மாதிரி நிக்கீங்க, அப்படிதானே? அந்த மூட்டையில தூக்கணும், எடுத்துக்கொண்டு வாங்கடா. அப்பா என்ன பார்க்க வரல. யாரு நீ? யாரு நீயா? யாரு நீ? என்ன என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? அழுதுருவ. யாரு நீன்னு கேட்ட? உங்க பொண்டாட்டி. எனக்கு இன்னும் கல்யாணமே முடியல, நான் கன்னி பையன். என்ன சிரிப்பு? நான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா ஆமா. பொண்ணை பார்க்க வந்து நினைச்சியோ? எனக்கு வேலை இல்ல பாரு. இனிமேல நான் வாழ்க்கையில யாரும் நம்ப கூட முடிவு பண்ணிட்டேன். அதான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்க, இங்க வந்துட்டீங்களோ? நான் என் வேலை விஷயமா வந்தேன். நான் போற இடத்துல நீ என்ன, நான் என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன பார்க்க வரல? இல்ல, அங்க தள்ளி நில்லு. இல்ல, சொல்லுங்க, என்ன பார்க்க வரல? அங்க தள்ளி நில்லு. நான் வேற ஏதாவது பண்ணிருவேன். அங்க தள்ளி நில்லு. முடியாது.
வேற ஒன்னும் யாராலும் காப்பாற்ற முடியாது பாத்துக்க. ஆ பின்ன அப்ப நீங்க என்ன பார்க்க வரல? இல்ல என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. இல்ல என் வாயை பார்த்து சொல்லுங்க. வாயை பார்த்தா சொல்ல முடியாது, உதட்ட வேணா பார்த்து சொல்லலாம். உங்களை நானும் ஒண்ணு பார்க்க வரல. அங்க தள்ளி நில்லடி. சத்தியமா என்ன பார்க்க வரல? வரல 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 அங்க தள்ளி நில்லு சொல்லிட்டேன். அங்க பாரு. ஐயோ எனக்கு என்னமோ பண்ணுது. நீ அங்க தள்ளி நில்லு. என்னங்க பண்ணது? சோதிக்காதடி. அங்க தள்ளி நில்லு. அப்ப என்னதானே பார்க்க வந்தீங்க? இல்ல நான் உன்னை பார்க்க வரல. என்னதானே பார்க்க வந்தீங்க? சொல்லுங்கண்ணே, என்ன பார்க்க வந்தீங்கல்ல? அது இதுக்கு மேல நான் இங்க நின்ன அவ்வளவுதான். நான் உன்ன பார்க்க வரல. எப்பவும் உன்னை பார்ப்பேன். அங்க நான் இப்ப இல்ல. அங்க நான் இப்ப போகவும் மாட்டேன். அப்படின்னா அங்கதான் நிப்பேன் வான்னு அர்த்தம், அப்படிதானே? என்னங்க? நான் ஒண்ணும் ஒன்னெல்லாம் பார்க்க நிக்கல. எங்க கம்பெனில இருந்து சரக்கு வண்டி இருக்கு, அதான் ரோட்ல போய் நிக்க சொன்னாங்க. அதான் நின்னுட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாமா. இங்க பாரு, என் மூஞ்சில முடிக்காதான் போய்கிட்டாரு. மறுபடியும் நாளை ஏமாற மாட்டேன். போய்கிட்டாரு. அதான் எங்க அண்ணனை எட்டிட்டு மிதிச்சிங்களாங்க. நான் எதுக்கு உங்க அண்ணனை எட்டி மிதிக்கணும்? நான் ஒண்ணும் உங்க அண்ணனை எட்டி மிதிக்கலையா? எங்க அண்ணனை எட்டி மிதிக்கும் போது உங்க ஷூவையும் உங்க ஃபேண்டையும் பார்த்தேன். ஏன் செல்வாவோட காலி எனக்கு தெரியாது. இங்க வாய் முடிட்டு. நான் ஒண்ணும் பண்ணல. என் காலால உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? சொல்லு பாப்போம். அப்ப என்னதான் பார்க்க வந்தேன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் ஒன்னெல்லாம் பார்க்க வரலையா? தெரியும் என்னதான் பார்க்க வந்தீங்க. சொல்லு. என் கால அளவு தானே எப்படி கண்டுபிடிச்சா? சொல்ல முடியாது. நீங்க மட்டும் என்ன பார்க்க வரலல்ல? சொல்லு சொல்லிட்டேன். எப்படி தெரியும்? அது எப்படியா தெரியும்? ஆனா நீங்க தான் என்ன பார்க்க வரலல்ல, நான் சொல்ல மாட்டேன். ஒழுங்கா சொல்லிடு. ஒரு நான் உனக்கு ஒரு அடையாளத்தை சொல்லிடுறேன். எனக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுவீங்களா? ஆமா. அத சொன்னா நீ அலறி அடிச்சு ஓடிடுவ. ஒழுங்கா நீ என்கிட்ட சொல்லிப்போ. அப்ப என்னதான் பார்க்க வந்தேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. நான் உடனே பார்க்க வரல. எங்க கம்பெனி சரக்கு வர போது அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிஜமா? சத்தியமா. நிஜமா? ஆமாடி. நிஜமா? நிஜமாதான். நீ பாம்போல பேசுனா நான் மயங்கிருவேன் நினைச்சியோ? சத்தியமா? வேண்டாண்டி, என்ன சோதிக்காத. நிஜமா? என்ன பார்க்க வரலையா? நடிக்காதடி. இங்க பாரு, இந்த நடிப்புக்கெல்லாம் மயங்கரமா இந்த செல்வா கிடையாது. ஓடிட்டு சொல்லிட்டேன். போதண்டி. இப்படி பேசி பேசிடுங்க ஒரு வருஷம் நாளை வச்சுட்டு போன. அதான் ஏன் தப்பு இல்லைன்னு சொன்னல. அதுக்கடுத்து திருப்பி இதே மாதிரி பண்ணிட்டு அது ஏன் தப்பு இல்லைங்க, என்ன பார்க்க தானே வந்தீங்க சொல்லுங்க அப்படிம்ப. நான் அப்பமா ஆமா ஒன்னதான் பார்க்க வந்தேன்னுட்டு ஒன்ன கட்டிட்டு சொல்றியா? ஓடிட்டு சொல்லிட்டேன். இப்பெல்லாம் நீங்க என்ன ரொம்ப திட்டுதீங்க தெரியுமா? இன்னும் அடி வாங்காம இருக்கேன்னு சந்தோஷப்பட்டு போயிரு சொல்லிட்டேன். என்னங்க? சோதிக்காதடி, போயிரு. என்னங்க? நான் வேணா உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கட்டா? அது வந்து இதுக்கெல்லாம் ஏமாறவே இந்த செல்வா இல்ல. போயிரு சொல்லிட்டேன். நான் கொடுப்பேன். நான் கட்டாயமா கொடுப்பேன். சொல்றா தவிர கொடுக்கலான்னு பாரு. ஏதோ சொன்னீங்கல்ல? ஒண்ணும் சொல்லலையா? எனக்கு தெரியும்.